வெல்கம் டு ஆர்ஆ ஸ்டோரிஸ் எஸ்ஜி சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் எவ்ரி ஒன். எல்லோரும் பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் காலையிலேயே சீக்கிரமே பொங்கல் வச்சுட்டேன். அதாவது 5:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 6:45க்கெல்லாம் முடித்து சூரிய பகவானுக்கு படைச்சு நன்றி சொல்லியாச்சு. இன்றைக்கி சிங்கப்பூரில் சூரிய உதயம் 7 to 7:12 ஆச்சு. ஸோ நான் இன்றைக்கி சீக்கிரமே ஆரம்பித்தனால கரெக்டான நேரத்துக்கு பொங்கல் ரெடி பண்ணி சுவாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டாச்சு. சீக்கிரமே ஆரம்பிக்கிறனால நான் காண்டோலையும் இருக்கிறனால, அதாவது காண்டோனா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால என்னால் காலையில் கிரைண்டரோ மிக்சியோ ஆன் பண்ண முடியாது. அதனால் தேவையான எல்லாத்தையும் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதாவது வாசலில் கோலம் போட்டாச்சு, கோலம் போட்டாச்சு. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து வாசலில் தோரணம் கட்டிட்டாங்க. மாயலையும் கண்ணுப்பிள்ளைய தோரணமும் கட்டினாங்க. இந்த தடவை தேக்கால கண்ணுப்பிள்ளை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எப்பயும் இந்த அளவுக்கு பூவோடு இருந்து நான் பார்த்ததில் ரொம்ப அழகாக இருந்தனால தூக்கிட்டு வந்தாச்சு. ஸோ ரெண்டையும் வச்சு அழகான ஒரு தோரணம் வாசலில் கட்டி முடித்தாச்சு. அடுத்து கிச்சனில் சமையலுக்கு தேவையானதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். முதல்ல பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு சரியான அளவான அரிசியோடு ரெடி பண்ணி வச்சாச்சு, கலந்து வச்சுட்டேன். அடுத்தது வெல்லத்தை சீவி வச்சாச்சு அண்ட் தேங்காவை துருவி வச்சாச்சு. பொங்கலுக்கு தேவையான ஏலக்காவும் சுக்கையும் கொஞ்சோண்டு சுகர் போட்டு மிக்ஸில் அடித்து அது தனியாக எடுத்து வச்சாச்சு. அண்ட் வடைக்கு தேவையான உளுந்த ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி எடுத்து வச்சாச்சு. அண்ட் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே கூட ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடியாக இருந்தனால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன். இல்லைனா பிஃபோர் 5 o'clock எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு 5:15க்கு எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக கிளம்பி ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 5:30க்கெல்லாம் அழகாக போய் விளக்கு ஏற்றிட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ நான் அடுப்பில் இந்த மாதிரி நல்ல நாளாக இருந்தாலும் ஒரு குட்டி மஞ்சள் பிள்ளையாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குட்டி மஞ்சள் பிள்ளையாரை வச்சுட்டு வெண்கல பானையை அடுப்பில் ஆன் பண்ணியாச்சு, அதாவது ஏற்றியாச்சு. இப்போ வந்து நான் வெண்கல பானை சூடு ஆகிற நேரத்தில் கெட்டிலில் ஹாட் வாட்டர் சுட வச்சு யூஸ் பண்ணினேன். ஸோ கெட்டில் சுட வைக்கிறனால ஒன்லி வெண்கல பானை சூடாகிற டைம் மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ பானை சூடானதும் தண்ணியை ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் பாலை எடுத்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் பால் சூடானதும் அது பொங்க ஆரம்பிச்சு. இப்போ பொங்கல்னு சொல்லிவிட்டு அரிசியும் பருப்பையும் களைஞ்சி வச்சுருக்கிறத 3 கைப்பிடி எடுத்து ஒவ்வொரு கைப்பிடியிலையும் ஒரு சுவாமியை நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிட்டு 3 படி போட்டு முடிச்சிட்டேன். கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து ஹஸ்பண்டும் 3 கைப்பிடி போட்டாங்க. ஸோ இதை சிம்மில் வச்சுட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. நான் அடுப்பு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் சுவாமியை எப்போயும் அலங்காரம் பண்ணுற டிபார்ட்மெண்ட் அவரோட டிபார்ட்மெண்ட், கிச்சனில் பிரசாதம் பண்ணுறது என்னோடய டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம கிச்சனில் டேஸ்ட்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அவர் செம்ம சூப்பராக சுவாமியை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் சிம்மில் வச்சுட்டு பேரலாக வடையை சுட ஆரம்பித்தாச்சு. அவர் சூப்பராக அவரோட அலங்காரத்தை பண்ணிகிட்டு இருந்தார். வீட்டிலையே வந்து மஞ்சள் செடி வச்சுருக்கேன். ஸோ மஞ்சளோட செடியை நான் எடுத்து அழகாக வாஷ் பண்ணி சுவாமி ரூமில் வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து கரும்பையும் அதாவது மஞ்சள் செடியையும் ஒன்றா வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவரோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையாரில் அழகாக டெக்கரேட் பண்ணுவார். இன்றைக்கும் மஞ்சள் பிள்ளையாரை அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு செம்பு மேலே வச்சு அதில் இலையும் வச்சு வீட்டில் பூத்த செம்பருத்தியை வச்சு அழகாக ரெடி பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பிரசாதமாக தேக்கால வாங்கிட்டு வந்த பனங்கிழங்கு, கரும்பு, லெமனு, நாட்டு காய்கறிகள் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு பழம் வச்சு தேங்காய் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பேரலாக நான் என்னோடய பிரசாதங்களை ரெடி பண்ணி முடிக்கிறப்ப அவரும் ஆல்மோஸ்ட் முடிச்சிருந்தார். ஸோ சூப்பராக நம்ம சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டு முடித்து பிரசாதத்தை சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போய் செண்பக விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி என்னமோ மழைனால ரொம்ப கூட்டம் இல்லை. யூஸ்வலாக இவ்வளோ கூட்டம் இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்டான ஒரு பொங்கலும் பிரசாதமாக கொடுத்தாங்க. அதனால் செமையாக அடிச்சுட்டு வந்து இன்றைக்கி இப்படி தான் என்னோடய பொங்கல் டே போயிட்டு இருந்தது. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஊரில்
குழந்தையா இருக்கும்போது வாசலில் தான் எங்கள் அம்மா பொங்கல் வைப்பாங்க. அதே மாதிரி பொங்கல் வச்சு முடித்ததும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பட் இப்போல்லாம் அப்படி பழக்கங்கள் இந்தியாவிலுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஹெல்த் கான்ஷியஸாகவும் ஆகிட்டோம். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் பிரசாதம் மட்டும்தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இப்போ ரொம்ப ரேருன்னு தான் நினைக்கிறேன். எவ்வளோ பேர் வீட்டில் அடுப்பில் வைக்கிறீங்க, எவ்வளோ பேர் வெளியில் அதாவது வாசலில் வைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஃபாலோயிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி பொங்கல் ஒன்ஸ் அகைன்.